ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு மில்க் ஷேக் தான். ஓரியோ பனானா மில்க் ஷேக் பார்க்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி கூட நிறைய ரியல் ஃப்ரூட்ஸ் வச்சுலாம் அவங்களுக்கு மில்க் ஷேக்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் கூட போய் பாருங்கள். இந்த மில்க் ஷேக் வந்து குயிக்காக ஈவன் பசங்க வந்து ரொம்ப குட்டி பசங்க கூட அவங்க ஈஸியாக செஞ்சிட முடியும். அவங்களே செய்ய வச்சு கூட நீங்கள் ட்ரிங்க் பண்ண கொடுக்கலாம். அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளே ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோம்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுங்க. அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் அது சம்மரில் வந்து நார்மலாக வந்து நமக்கு சாப்பிட்றத விட இந்த மாதிரி லிக்விடாக எதாவது சாப்பிட்றது பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக நான் இன்றைக்கி சடனாக எனக்கு ஒரு ஐடியா வந்தப்போ நான் டக்குன்னு செஞ்சு கொடுத்தேன். 2 பசங்களுமே என் பசங்க ரொம்ப பெரிய பசங்க தான் இருந்தால் கூட அவங்களுக்கும் இந்த ட்ரிங்க்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மில்க் ஷேக்ஸு, அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் வெரைட்டிஸு, அதுக்கப்புறம் நிறைய ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ், குல்ஃபி இதெல்லாம் கூட இந்த வருஷம் ஆச்சு. அடுத்தடுத்து நான் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க இருக்கேன். அதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலில் வீடியோ பார்த்து முடிச்சதும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இப்போல்லாம் நான் ஆக்சுவலாக ரெகுலராகவே இதுக்கு முன்னாடி 2 days ஒன்ஸ் போட்டுருந்தேன். இப்போ முடிஞ்ச வரைக்கும் டெய்லி போடணுங்கிறது என்னோடய பிளானாக இருக்குது. நான் டெய்லி ஆல்மோஸ்ட் நான் வீடியோஸ் போட்டுடுறேன். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. 2 ஓரியோ, 2 சின்ன பனானா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் தேவையான கோல்டு மில்க், அது காய்ச்சி ஆறுனது. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் பவுடராக அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடித்த பவுடரை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து உரமாக வச்சுருங்க. அப்புறம் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை பனானா உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் நீங்கள் சுகர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த பனானா வந்து மில்க் ஷேக் வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக சேர்க்குறோம். இப்போ இதில் நம்ம காய்ச்சி ஆறின பாலை சேர்த்துக்கிறோம். இப்போ சூப்பராக ஓரியோ பனானா மில்க் ஷேக் சூப்பராக 2 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிடுச்சு. நடுவில் சின்ன சின்ன பீசஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த க்ரஷ் பண்ண அந்த பவுடர் மேலே தூவி கார்னிஷ் பண்ணிடலாம். ஒரு ஓரியோவை 2ஆக கட் பண்ணி இப்படி மேலே வச்சு அலங்கரித்து கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி குடிப்பாங்க.